வணக்கம். திடீரென திமுகவில் இணையும் அதிமுகவின் மிகப்பெரிய முக்கிய புள்ளி. மிகுந்த மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின், மிகப்பெரிய அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அப்படி அதிமுகவின் எந்த முக்கிய புள்ளி திமுகவில் இணைய இருக்கிறார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்போதிலிருந்து கூட்டணி வியூகங்களை அனைத்து கட்சிகளும் வகுத்து வருகின்றனர். அந்த வகையில் அதிமுகவின் முக்கிய புள்ளி ஒருவர் திடீரென திமுகவில் இணைய இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. அதாவது கடந்த மார்ச் 25ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தார். இதையடுத்து அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகலாம் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது இந்த செயல் அதிமுக வட்டாரத்திற்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் பலரும் இந்த விவகாரத்தில் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தினந்தோறும் அதிமுக சார்பில் பரபரப்பான பேட்டிகள் கொடுத்துக் கொண்டிருக்கும் ஜெயக்குமார் அவர்கள் மார்ச் 25ஆம் தேதி முதல் பத்திரிகையாளர்களை சந்திப்பதை முற்றிலும் தவிர்த்து வருகிறார். அதாவது ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் தொகுதியில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் தோற்றுப்போனேன் என தேர்தல் முடிவுக்கு பின் ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையாகவே பேசியிருந்தார். அதற்கு பிறகு 2023 பாஜகவோடு அதிமுக கூட்டணி இல்லை என்பதை ஜெயக்குமார் மூலமாகத்தான் அறிவிக்க வைத்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு அச்சாரமாக அமித்ஷாவை சந்திக்க டெல்லி செல்வது பற்றி தன்னிடம் விவாதிக்கவில்லை என்பதுதான் ஜெயக்குமாரின் வருத்தம். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் பட்சத்தில் இனி மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட முடியாது என்பதும் அவருடைய புழுக்கமாக இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததில் ஜெயக்குமார் அவர்களுக்கு பெரிய வருத்தம். அதே நேரம் இது பற்றி தன்னிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்க வேண்டும் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார். மேலும் டெல்லியிலிருந்து திரும்பியதும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுவார் என்றும் ஜெயக்குமார் எதிர்பார்த்தார். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. கூட்டணி முறிவையே தன்னை விட்டு அறிவிக்க சொல்லிவிட்டு மீண்டும் கூட்டணி வைக்கும் விஷயத்தை ஏன் தன்னிடம் விவாதிக்கவில்லை என்பது அவருக்குள்ள வருத்தம். ஏனென்றால் எந்தெந்த செய்திகளை ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை தினமும் ஜெயக்குமாரும் எடப்பாடியும் காலை நேரத்தில் போனில் உரையாடி கொள்வது வழக்கம். அப்படிப்பட்ட நிலையில் தனக்கு தெரியாமலேயே டெல்லி பயணம் மேற்கொண்டதுதான் ஜெயக்குமாருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வருத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தெரிந்து திமுக தரப்பிலிருந்து முக்கிய புள்ளிகள் சிலர் ஜெயக்குமாரிடம் பேசியதாக கூறப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை எப்பொழுதும் அது திமுகவின் கோட்டை. இருப்பினும் மீனவ சமுதாய முக்கிய புள்ளிகள் பெரிய அளவில் இல்லை என்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வருத்தத்தில் இருக்கும் ஜெயக்குமாரை திமுகவிற்குள் இழுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் திமுகவின் முக்கிய புள்ளிகள் ஜெயக்குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் மூலம் விரைவில் ஜெயக்குமார் அவர்கள் திமுகவில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி திமுகவில் ஜெயக்குமார் அவர்கள் இணையும் பட்சத்தில் ஏற்கனவே தலைநகரில் ஸ்ட்ராங்காக இருக்கும் திமுகவிற்கு அது மேலும் வலிமையை கொடுக்கும். அதே நேரத்தில் ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியில் மீண்டும் நின்று மிக எளிதாக வெற்றி பெற முடியும். அது மட்டுமல்லாது செந்தில் பாலாஜி அவர்கள் போல் திமுகவில் முக்கிய அமைச்சர்கள் லிஸ்டில் ஜெயக்குமார் அவர்களும் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக ஜெயக்குமார் அவர்கள் திமுகவில் இணைய வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அதிமுகவின் மிக முக்கிய புள்ளிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் விரைவில் திமுகவில் இணைய இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.